நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் மாலத்தி சாதாரண பொண்ணு இல்லாட்டி. அந்த மாலத்தி நம்ம விஸ்வாவை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கா தெரியுமா? மாலத்தி பகலை கட்டி இதான் ராத்திரின்னு சொன்னா அவ அதை அப்படியே நம்பிடுவா. பெரியம்மா, இன்னைக்கு டின்னருக்கு நான் என்ன சமைக்கட்டும்? நம்ம பாலக் பன்னீர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதையே சமைச்சிடலாமா? பெரியம்மா. ஓ, நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா ஜீவிதா? ஆமா, நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே சமைக்க சொல்லு ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா ஜீவிதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நானும் சாப்பிடுறேன். சரி பெரியம்மா. ஜீவிதா. சொல்லுங்க பெரியம்மா. விஸ்வா, விஸ்வா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நில்லு விஸ்வா. மாயா கூட உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டது உண்மையா? ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ண விஸ்வா? அவ அப்படி என்ன தப்பு பண்ணான்னு இவ்ளோ பெரிய முடிவு நீ எடுத்திருக்க? என் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் அந்த மாயா மேல. மாயா அவ என்ன தப்பு பண்ணா? நேத்து வரைக்கும் நீங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. அத்த, இத பத்தி நான் பேச விரும்பல. விஸ்வா சொல். விஸ்வா மாயா கூட சந்தோஷமா இருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னாச்சுன்னே தெரியலையே. திடீர்னு விஸ்வா எதுக்கு இவ்வளவு பெரிய முடிவெடுத்தா? நீ என்ன நினைக்கிற ஜீவிதா? என்ன விஸ்வா, விஸ்வா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்னாச்சு? பைத்தியம் கீதை பிடிச்சிருச்சா? மாயா கிட்ட நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? நீ அவர் ரிலேஷன்ஷிப்பை ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிட்ட விஸ்வா? ஏன் இது கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இது என்னோட லைஃப், இதுல என்னன்னாலும் நான் தான் முடிவெடுக்கணும். விஸ்வா, முட்டாள்தனமா யோசிக்கிறத முதல்ல விட்டுரு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. தப்பு பண்ணிருக்கனா? நானா? தப்பு இல்லனா வேற என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அவளோ ஒண்ணு சேர்ந்தீங்க. இப்போ திடீர்னு பிரேக்கப் ஆயிட்டீங்க. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது யாரு? நீதானே, ரைட்? இத பண்ணிருக்க வேண்டாங்கறியா? அத பண்ணாம இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிட்ட? விஸ்வா, இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ண விஸ்வா. நல்லதுன்னு நினைச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருந்திருக்க மாட்டேன். என் நிம்மதியை கெடுக்கணும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிருக்க. விஸ்வா, நீ உன்னையும் உன் லைஃபையும் குழப்பிக்கிறதோட என்னையும் சேர்த்து குழப்பிட்டு இருக்க. உனக்கு மாயா மேல லவ் இல்லனா அப்படியே பைத்தியக்கார மாதிரி அவளை பாக்குறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ஓடுன. பப்ளிக் முன்னாடி ஏன் அவளை கட்டி பிடிச்ச? ஏன் அவளுக்கு ஐ லவ் யூ சொன்ன? இப்பயே பிளேட் அப்படி திருப்புற. ஒருவேளை உனக்கு அவ மேல லவ் இல்லனா எதுக்கு அவளை அவ ஊருக்கு போக விடாம தடுத்த? ஏன் அவளை தடுத்த விஸ்வா? ஏன்? ஏன்னா அது சொல்லு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லி தொலை. இந்த லெட்டர்ல நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது இருக்கா? இந்த லெட்டர் படிக்கும் போது அவ மனச மாத்திக்கிட்டு உண்மையான ஃபீலிங்ஸோட எழுதிருக்கிற மாதிரியே தெரியுது. சொல்லு விஸ்வா, ஏன் அமைதியா இருக்க? எனக்கு பதில் சொல்லு. மாயா திருந்திட்டான நம்பிக்கை எனக்குள்ள வர வைக்காம இருந்திருந்தா நான் அவளை லவ் பண்றதை விட
அவளை ஏறெடுத்து கூட பார்த்துருந்துருக்க மாட்டேன். நான் உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியாது. உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீ அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிட்ட. உனக்கு என் ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்ல மாலதி. விஸ்வா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் உனக்காக ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன். எப்படி என்ன நம்ப வைக்க பொய்யான லெட்டர் எழுதுனி அப்படிதானே? ஆமா, இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? பாவம் மாயா அவ ஃபீலிங்ஸ் வெளிப்படையா சொல்ல முடியல, அதனால அவ என்னோட ஹெல்ப் கேட்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணா அது ஏன் தப்பா சொல்லு? நீ பண்ண தப்ப மறைக்க முயற்சி பண்ணாத. ஓகே, இருந்தாலும் இதெல்லாம் சொன்னா உன் மண்டைக்கு ஏறாது. யூ ஜஸ்ட் லீவ் இட். விஸ்வா, ஹலோ. நடந்த எல்லாமே விஸ்வாவுக்கு நல்லதா தான் முடிஞ்சிருக்கு. ஆனா வினய், பெரியம்மா ரொம்பவே ஷாக்ல இருக்காங்க. அந்த வருத்தத்தினால உங்க ரூமை விட்டு வெளியவே வரல. கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ஏன்னா மாயா பத்தின உண்மைதான் அவங்களுக்கு தெரியாதே. ஆனா உண்மையா அவங்களுக்கு மாயாவோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மனசுல இருந்து வருத்தமும் குறையும். ஐ எம் ஷூர் ஷீ வில் பி ஹாப்பி. எனிவே, விஸ்வா எங்க? அவரோட ரூம்ல தான் இருப்பாரு. பாவம், அவரோட முகம் கூட ரொம்ப வாடி போயிடுச்சு. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் வாழ்க்கையில 2 வாட்டி தோத்துட்டா தனிமையை தானே தேடுவான். எது எப்படியோ இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்லதுக்கு தான். விஸ்வா எப்படியோ நரகத்துல விழாம தப்பிச்சிட்டான். எனிவே, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். திரும்பவும் உனக்கு குழப்பமா? என்னாச்சு? நீ எது நினைச்சு கவலைப்படாத. நம்ம ஃபேமிலிக்கு எந்த ஆபத்தும் வராம நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். எங்க இப்ப சரி பார்க்கலாம். ஸ்மைல். நான் வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கோபம்? கொஞ்சம் அருமை தம்பி, இது மேலேயே உன் கோபத்தை காட்டுற. உன் கோபத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பேட் நியூஸா? நான் பிறந்ததே பெரிய பேட் நியூஸ் தானே. இல்லைன்னா இத்தனை முறை ஏமாறுவேனா? உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நான் எதை நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. அவளை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? ஆனா அதை புரிஞ்சுக்காம என்னை ஏமாத்திட்டா. விஸ்வா, உன் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்டா. சால்வ் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்ல. இழந்ததுதான். என் உடைஞ்சு போன மனச யாராலையும் ஒட்ட வைக்க முடியாது. விஸ்வா, நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. மாயா, நான் மாலதியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ஏமாந்ததுக்கு அவதான் காரணம். மாயாவோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சும் கூட அவ கூட என்னை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருக்கா. நானும் முட்டாள்தனமா ஏத்துக்கிட்டேன். இதான் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பா? என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டா. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு பிரேக்கப் ஆனது மாயா கூட, ஆனா நீ கோவப்பட்டு இருக்கிறது மாலதி மேலையா? ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற உரிமையில. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானா? என்ன சொல்ல வர? விஸ்வா, நீ ஏன் மாலதி மேல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா? மாலதி பேரை கேட்ட உடனே உன் முகத்துல தன்னால பூரிப்பு வந்துருதுல்ல? உன் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ அந்த சந்தோஷத்தை அவ கூடயே ஷேர் பண்ணிக்க நினைக்கிற.
அப்படி என்னதான் அவகிட்ட மாயா இருக்கோ? அவ பேரை கேட்ட உடனே உனக்கு எனர்ஜி வந்துருது. வருத்தமா இருந்தாலும் அதே நிலைமை தான். விஸ்வா, நல்லா யோசிச்சு பாரு. இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற சுக துக்கம் எல்லாமே மாலதியால தான் புரிஞ்சுக்க முடியும். பார்ட்னர் கூப்பிடுவாள் உன்ன, நீங்க என்ன ஜோடியா? அப்படி நீங்க இல்லைன்னா அவ மட்டும் உன்னை பார்ட்னர் ஏன் அவ்வளவு உரிமையா கூப்பிடணும்? மாலதி கிட்ட இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்த அப்பதான் அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ற. அவ எப்போ திரும்ப ஃபோன் பண்ணுவான்னு அவளுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க. உன்னோட எல்லா விடியல்களும் மாலதி சொல்ற குட் மார்னிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அவ உனக்கு குட் நைட் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தூக்கமே வருது. இதுக்கு பேர் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்லைன்னா வேற என்ன? விஸ்வா, என் அருமை தம்பி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இங்க பார், உனக்கும் வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை. இவ்வளவு நாளா மூடி வச்சிருந்த கண்ணை நல்லா திறந்து யோசி. மாலதி உன் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன்னு. இது சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா, இது பிரிக்க முடியாத பந்தம். அண்ணன்ற முறையில நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உன் கையில. நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டேன். இன்னில இருந்து நீ என் பார்ட்னர். ஓகே? வேலைக்கிட்ட மாலதி, ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல சூப்பர் டீம்ங்க. ரிஷிகேஷ், பி ரெடி, நான் வந்துட்டு இருக்கேன். அட, அண்ணா ஃபோன் பண்றான். சொல்லுண்ணா. என்னப்பா வீடு ஃபுல்லா தேடி உன் வண்டியை காணோம்? சார் காலையிலே எங்க கிளம்பிட்டீங்க? அதுவும் இல்லாம டிஃபன் சாப்பிடாம போற அளவுக்கு என்ன அவசரம்? சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, எனக்கு காலையில பசி எடுக்கல, அதான் கிளம்பிட்டேன். நீ எந்த வேலைக்காக போயிருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். போயிட்டு வா. அதை விட போய் சேர்ந்துட்டியா? இன்னும் போய் சேரலண்ணா, இன்னும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணோம். ஒருவேளை அந்த கடவுள் எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்திருந்தா இந்நேரம் பறந்து போயிருப்பேன். ஆச்சரியமா இருக்கு தம்பி, கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. என்ன பண்றதுன்னா, என் சுச்சுவேஷன் அப்படியாச்சே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, உன்னை தவிர
வேற யாருக்கும் நான் எங்க போறேன்னு தெரியாதுல்ல. இல்லடா விஸ்வா, யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. வீட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க, டிஃபன் கூட சாப்பிடாம எங்க போயிட்டானு. ஆனா ப்ளீஸ்ண்ணா, நான் எங்க போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏன்னா நான் போற இடத்துல என்ன நடக்கணும் என்னாலேயே சரியா சொல்ல முடியல. மாலத்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அது வரைக்கும் ப்ளீஸ் நான் எதுக்காக வெளியில வந்திருக்கேன்னு சொல்லிடாத. ஆனா ஒரு கண்டிஷன், நீ வரும்போது வெற்றியோட தான் வரணும். கண்டிப்பா முயற்சி பண்றேண்ணா. இல்ல 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 முயற்சின்னு சொல்லாதப்பா, நீ முடிச்சிட்டு தான் வரணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது நம்ம வீட்ல நடக்கிற வழக்கமான விஷயம் தானே. இது வரைக்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு நீ எப்ப கரெக்டா வந்து சாப்பிட்டுருக்க, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் விடு. தேங்க்ஸ்ண்ணா. ஆல் தி பெஸ்டா, போயிட்டு வா. லவ் யூ. லவ் யூ டூ. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். வாவ், சப்பாத்தியா? சீக்கிரம் வைங்க. என்ன வினய் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மா. விஸ்வா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வரலையா? ஆமா அத்தை, உங்களுக்கு விஸ்வாவை பத்தி நல்லா தெரியும்ல, அவன் நேரத்துக்கு வர மாட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இல்ல வினய், நான் விஸ்வாவை கூட்டிட்டு வரேன். நேத்துல இருந்து அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கான். நேத்து நைட் டின்னருக்கு கூட வரல. நான் கூப்பிடுறேன். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போறதுனால பிரயோஜனம் இல்லை. ஐ மீன், நான் ஏன் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா, அவன் அவனோட ரூம்லயே இல்ல. விஸ்வா அவனோட ரூம்ல இல்லையா? ஓ, எங்க போறேன்னு யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு போனானா? சொல்லல அத்தை, அவன் எங்க போறான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு போல. நான் தேடி பார்க்கும்போதே விஸ்வா நம்ம வீட்ல இல்ல. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வினய், ஆ. எங்க கிட்ட உண்மையை சொல்லு. நீ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. விஸ்வா எங்க போயிருக்கான்னு உனக்கு கண்டிப்பா தெரியும், ரைட்? ஒருவேளை அவன் யாராவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தான் பெரிய வட்டாரமே இருக்குல்ல. பட் ஐம் ஷூர் அவன் சீக்கிரம் வந்துருவான், கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படி இருக்க சொல்ற வினய்? மாயா கூட அவனுக்கு பிரேக்கப் ஆனதுனால அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். யார்கிட்டயும் அவன் பேசவும் இல்ல, அவனோட ரூமை விட்டு வெளியில வரவும் இல்ல. இப்ப திடீர்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான், அதுவும் யார்கிட்டயும் சொல்லிக்காம. ஒருவேளை அவன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் எங்க கிட்ட சொல்லு. நாங்க கொஞ்சம் ஆறுதலாவது இருப்போம். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் தான். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. அதுவும் இல்லாம அவன் அசோக் மாதிரி சின்ன பையன் நினைச்சீங்களா? அவனை நினைச்சு நீங்க கவலைப்படுறதுக்கு? எனிவே, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் போய் சாப்பிட போறேன். சப்பாத்தி பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுது. வெரி நைஸ். விஸ்வா எங்க போயிருக்கான்னு கண்டிப்பா வினய்க்கு தெரியும். ஆனா ஏன் அதை எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறாரு? மாலதி, நான் வந்துட்டு இருக்கேன். கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை